யெஸ் வங்கி 500 ஊழியர்களை பணி நீக்கம் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தனியார் துறையைச் சேர்ந்த யெஸ் வங்கி மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் காரணமாக ஹோல்சேல் முதல் ரீட்டைல் சேவை பிரிவு வரை பல்வேறு கிளைகளில் பணியாற்றி வரும் 500 பணியாளர்களை பணி நீக்கம் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் பணி நீக்கம் தொடர வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு 3 மாத சம்பளத்தை இழப்பீடாக வழங்கியுள்ளதாகவும் தெரிகிறது. வங்கியின் செயல்திறனை அதிகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக யெஸ் வங்கியின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். மேலும் செலவுகளை குறைக்கும் வகையில் டிஜிட்டல் வங்கி சேவையில் அதிக முதலீடு செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். முன்னதாக திவால் நிலைக்கு தள்ளப்படும் சூழலில் இருந்த யெஸ் வங்கி ரிசர்வ் வங்கியின் தலையீட்டால் தப்பித்தது. பிறகு நிர்வாக இயக்குநராக பிரசாந்த் குமார் பொறுப்பேற்ற நிலையில் 2020ஆம் ஆண்டிலும் இதுபோன்ற பணி நீக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது கவனிக்கத்தக்கது. தகவல் தொழில்நுட்பத்துறையை தொடர்ந்து வங்கித்துறையில் பணி நீக்கம் செய்யப்படுவது ஊழியர்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது.